நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீ உஷாராகலனா உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். உன் வாழ்க்கைய நீதான் காப்பாத்திக்கணும். யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எப்படியும் நாம நினைச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இவ அக்காக்காரி மேல இவளுக்கு முழுசா சந்தேகம் வந்துடும். அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் முடிய பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்க போறாளுங்க. நாம அதை பார்த்து சந்தோஷமா ரசிக்க போறோம். மச்சான், லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. செமையா பசிக்க வேற செய்யுது. வாயன் போய் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லடா, எம்டி மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்க சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணலாம், தென்றல் வந்தோடனே சாப்பிடலாம். சாரி மச்சான், என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது மச்சான். எனக்கு பயங்கரமா பசிக்குது. அம்மா வேற உனக்கு எனக்கு சேர்த்து ஸ்வீட்டா டேஸ்டா காரக்குழம்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. வந்தா உனக்கு கிடைக்கும், இல்லனா எல்லாத்தையும் சேர்த்து நானே சாப்பிட்டுருவேன். இப்படி வசதி? அப்படியா? சரி, ஓகே, நீ போய் சாப்பிட சாப்பிடு. ஓகே, நோ ப்ராப்ளம். யாழ்னி, யாழ்னி, என்கிட்ட கார குழம்பு இருக்கு, வரியா சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கும் பசிக்க தான் செய்யுது. ஆனா சித்து கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சித்து, சாப்பிட போலாமா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? தென்றல் மேடம், சித்து சாரு, இவங்கெல்லாம் நம்ம ஆபீஸ்ல ஹையர் அபிஷியல்ஸ். அவங்கெல்லாம் லேட்டா தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக நாம ஏன் வெயிட் பண்ணோம்? நாம சாதாரண ஸ்டாஃப்ஸ் தானே. சரியா, வா நாம போய் சாப்பிடலாம். சாரி சிறுத்தை, சித்து சாப்பிட்டாதான் நானும் சாப்பிட வருவேன். சித்து, வாங்க சித்து. இல்லம்மா, நீ சிறுத்தை கூட சேர்ந்து சாப்பிடு. நான் தென்றல் மேடம் வந்ததும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் சித்து, எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. என்ன ஏன் கூப்பிடுற? அது என்ன சித்து, உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வாங்கல, ப்ளீஸ் வாங்க. வாங்க சித்து, வாங்க சித்து, வாங்க உட்காருங்க. உட்காருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏண்டா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? நான் உனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு. நான் சாப்பிட வாடான்னு கேட்டதுக்கு தென்றல் வந்தாதான் சாப்பிட வருவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு, இப்ப இந்த யாழ் நீ பல்ல காட்டிக்கிட்டு சாப்பிட வாங்கன்னு கொஞ்சம் கேட்டதும் வரேன்னு சொல்லிட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? டேய் சிக், நான் என்ன உன்ன மாதிரி மானம் கேட்டவனா? அந்த பொண்ணு பாவம்டா. எனக்கு ரொம்ப பசிக்குது சித்து, உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு கூப்பிடுறா. நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அதனால நான் உன் மேல பரிதாபப்பட்டு வந்தேன். ஓ, பரிதாபப்படுறீங்களா? படுங்க 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 படுங்க, நல்லா படுங்க. நான் இந்த விஷயத்த உடனே தென்றல் கிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் சேர்ந்து பரிதாபப்படுங்க. மச்சான், மச்சான் வேணாண்டா, ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா, சொல்லிடாதடா. சொல்லுவேன். சொல்லாதடா. சொல்லுவேன். செருப்பால் அடி. பரவாயில்ல, சொல்லுவேன். சொல்லு. சித்து, சாப்பிடலாமா? ஓகே ஓகே. உட்காரு. வாங்க. சாப்பிடுங்க. டேய், இதெல்லாம் அநியாயத்துக்கு ஓவர்றா. டேய், எங்கடா போற? கேஷுவலா நிப்போ. சிறுத்தை, சொல்லுங்க மேடம். எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பயங்கரமா பசிக்குது. பாவம் சித்து எங்க? எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பான்ல. வா போலாம். மேடம், ஒரு நிமிஷம். என்ன? நீங்க உங்க கேபின்ல தனியா உட்கார்ந்து சாப்பிடுங்களேன். சித்து சார்லாம் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாரு. என்னாச்சு? ஏன்னா அவருக்கு பரிமாறதுக்கு இப்ப வேற ஒரு ஆள் வந்தாச்சு. ஏய், வேற ஒரு ஆளா? யாரு? வேணா வாங்க, கூட்டு போய் காட்டுறேன். என்ன ஒளற நீ? ஒளரல, வாங்க காட்டுறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க வாங்க வாங்க. அட, சாப்பிடுங்க. உங்களுக்காக நானே என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சித்து. வாங்க மேடம், உட்காருங்க, சாப்பிடலாம். சாப்பிடுங்க மேடம். நீங்க சாப்பிடுங்க.
மேடம் பாத்தீங்களா, சித்துக்கு பரிமாறதுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சிருக்கான்னு பாருங்க. என்ன சித்து, ஏன் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆ, சாப்பிடுறேன். சித்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாத்து தண்ணி குடுங்க. இந்தாங்க ஹெல்ப் பண்ணுங்க. குடிங்க. பொறுமையா சாப்பிடுங்க. இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா சித்து? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏய் யாழினி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ மனசுல? அவனுக்கு மேரேஜ் ஆனா என்ன, ஆகலனா உனக்கு என்ன? அதெல்லாம் நீ எது கேக்குற? எனக்கு எங்க வீட்ல அலைன்ஸ் பாக்குறாங்க. அதான் சித்துக்கு மேரேஜ் ஆகலனா நான் சித்து பேரை எங்க வீட்ல ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன். சொல்லுங்க சித்து, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. தென்றல் மேடம் நம்ம கம்பெனியோட எம்டி மேடம், அவங்க முன்னாடி இப்படி எல்லாமா பேசுறது? இதுல என்ன தப்பு இருக்கு? சித்து பார்க்க ஸ்மார்ட்டா இருக்காரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால கேக்குறேன். இது எதுக்கு மேடம் தப்பா எடுத்துக்க போறாங்க? மேடம் நீங்க தப்பாவா எடுத்துப்பீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சித்து என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளுங்க. பாத்தீங்களா சித்து, மேடமே தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா? சொல்லு. மாவளே, வீட்லதான் நீ எனக்கு பொண்டாட்டி, ஆபீஸ்ல நான் உனக்கு எம்டி, நீ எனக்கு ஸ்டாஃப்னு எத்தனை தடவை என்ன வெறுப்பேத்திருக்க. இப்ப நான் உன்னை வெறுப்பேத்துறேன் பாரு. யாழினி, என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது? மேடம், விக்கல் வரும். இந்தாங்க தண்ணியை குடிங்க. புறா பாட்டல இந்தாங்க மேடம். என்ன சொல்றீங்க சித்து? அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? நோ யாழினி, ஸ்டில் ஐ அம் சிங்கிள். நான் ரொம்ப சின்ன வயசு பையன் தானே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. டேய், என்னடாச்சு? ஒண்ணும் இல்ல. நீங்க சாப்பிடுங்க. சிறுத்த எதுக்கு கத்துற? சாப்பிடு மேடம். ஆஹா, இதுக்கு மேல நாம அங்க உட்கார்ந்து இருந்தா அடுத்த மிதி நமக்கு தான் விழும் போல இருக்கு. இதுக்கு வம்பு, பேசாம எஸ்கேப் ஆயிடுவோம். யாழினி, எனக்கு போதும், நான் சாப்பிட்டேன். நீ பொறுமையா சாப்பிட்டு வா. என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்க? இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல யாழினி, எனக்கு போதும். நாளைக்கு நிறைய சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு இது போதும். மவன, நாளைக்கு இவ கூட உட்கார்ந்து சாப்பிட போறியா? இருடா, இருக்கு உனக்கு கச்சேரி. டேய், இங்க இந்த யாழ் இருக்கிறான்றதுக்காக தென்றல் உன்னை எதுவும் செய்யாம இருக்கா? வீட்டுல மட்டும் நீ மாட்டினு வையே, மவன கைமா தாண்டி. தென்றல் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் காட்டி உன் கை கால் நாடி நரம்பை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுக்க போறா. நான் கரெக்ட் பண்ண நினைக்கிற ஃபிகர்லாம் நீ கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? என் வயிற்றுச்சு உன சும்மா கூடாதுடா, விடவே விடாது. உனக்கு இருக்குடி. கார் எங்க போச்சு? மாதவி, ஏய் மாதவி. என்னத்த? நான் கோயிலுக்கு போகணும். என் கார் எங்க? தென்றல பிக்கப் பண்ண அவ ஆபீஸ் போயிருக்கு. என்னது? தென்றல பிக்கப் பண்றதுக்கா? ஏ, அந்த மகாராணி பிறந்ததுல இருந்து கார்லயே திரியறாளோ? அத்தை, தென்றல் ஒன்னும் கார் கேட்கல. ஆகாஷ் தான் தென்றல் இப்ப ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆயிட்டா. அவ பைக்லயோ ஆட்டோலயோ போயிட்டு வந்தா நல்லா இருக்காது, அதனால அவளை பிக்கப் பண்றதுக்கு கார் அனுப்பி வைங்கன்னு போன் பண்ணி சொன்னா. இந்த ஆகாஷுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? அவனுக்கு என்ன விட தென்றல் ஒசத்தியா போயிட்டாளா? இப்போ நான் எப்படி கோயிலுக்கு போறது? ஆகாஷ் தான் இப்படி கிறுக்குத்தனமா ஏதோ உளறி இருக்கான்னா நீயும் உடனே என்ன கேட்காம காரை அனுப்பிச்சு வச்சிருவியா? நான் என்ன பண்றது அத்தை?
ஆகாஷ் சொன்னதாலதான் கார் அனுப்பி வச்சேன். உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா உங்க பேரன்கிட்டயே பேசிக்கோங்க. ச்சே, வர வர எனக்கு இந்த வீட்ல மதிப்பே இல்லாம போயிடுச்சு. வச்சுக்கிறேன்டி. யாழினி மேடம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். நீங்க சித்துவை லவ் பண்றீங்களா? ஆமா மேடம். எனக்கு என்னமோ தெரியல, சித்துவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு மேடம். ஆனா நான் என் லவ் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் மேடம். அதுக்கப்புறம் தான் என் லவ் அவர்கிட்ட சொல்ல முடியும். சித்து மட்டும் என்னை ஏத்துக்கிட்டாருன்னா எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாம் மேடம். எனக்கு அவரை அவ்வளோ பிடிச்சிருக்கு. பைத்தியமே. மேடம் மேடம், நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்ட் மேரேஜா? சொல்லுங்க மேடம். ஏன் கேக்குறீங்க? ஒரு விஷயமா தான் கேக்குறேன். சொல்லுங்க மேடம். லவ் மேரேஜ் தான். சூப்பர் மேடம். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? நான் மத்த விஷயங்கள் எல்லாம் எல்லார்கிட்டயும் படபடன்னு பேசிடுவேன். ஆனா இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ற விஷயம் மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. நீங்க ஆல்ரெடி லவ் மேரேஜ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அதனால என்ன? சித்து கிட்ட என் லவ்வ எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. ஐடியா தானே? ஐடியா மேடம் உனக்கு சூப்பரா சொல்லி தருவாங்க. ஏன்னா அதுல மேடம்க்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. மேடமோட ஹஸ்பண்ட் மேடம் கிட்ட அவர் லவ்வ ரொம்ப அழகா ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. பதிலுக்கு மேடமும் அவங்க லவ்வ அவங்கள மாதிரியே ரொம்ப அழகழகா ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. அதனால மேடம் உனக்கு கண்டிப்பா லவ்வ ப்ரப்போஸ் பண்றது எப்படின்னு அப்படியே புட்டு 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 வைப்பாங்கன்னா பாரு. என்ன மேடம், இதெல்லாம் நீங்க யாழ்னிக்கு பண்ற ஒரு சிறு உதவியா இருக்கும்ல. ஒழுங்கா போய் வேலையை பாரு. ஓகே மேடம். கம்ப்யூட்டர் டஸ்டா இருக்கு, தொடச்சிட்டு இருக்கேன் மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். எனக்கு நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்குறீங்களா? ஐடியா தானே? கண்டிப்பா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? ஓகே மேடம், தாராளமா எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க கொடுக்குற ஐடியாவுல சித்து உடனே எனக்கு ஓகே சொல்லணும். அப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை எனக்கு வந்து சொல்லுங்க. சொல்றேன். இப்ப போய் வேலையை பாருங்க. சித்து, சொல்லு தென்றல். கொஞ்சம் கேபினுக்கு வரியா? உன்கிட்ட பேசணும். இது வர. என்ன தென்றல் திடீர்னு கூப்பிட்டுருக்க? ஒரு நிமிஷம். என்ன தென்றல் கதவெல்லாம் சாத்துற? ஆபீஸ்ல உனக்கு ரொமான்ஸ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இது ஆபீஸ் மேடம், இங்கெல்லாம் ரொமான்ஸ் பண்றது ரொம்ப தப்பு. கதவு ஓபன் பண்ணு, அப்புறம் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அது என்னன்னா ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு அந்த யாழினி கேட்டா நீ வேணும்னு இல்ல அப்படின்னு சொல்ற? அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? இதுக்கு அடிக்கிற? நீ தானே அக்ரிமெண்ட்ல வீட்டுல தான் நம்ம 2 பேரும் புரிஞ்ச மாட்டாட்டி, ஆபீஸ்ல நீ எம்டி நான் ஸ்டாஃப் தானே சொன்ன. அதனாலதான் யாழ்னிகிட்ட அப்படி சொன்ன. நாம 2 பேரும் ஆபீஸ்ல புருஷன் பொண்டாட்டிய காட்டிக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான். ஆனா நீ அவகிட்ட உனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்ற? வேற எப்படி சொல்றது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கணும். அது எப்படி என்னால சொல்ல முடியும்?
ஏன் சொல்ல முடியாது? இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பொண்ணு உன் ஒய்ஃப் யாருன்னு கேப்பா. அப்புறம் உங்க போட்டோ இருக்கான்னு கேப்பா. அப்புறம் உன் போட்டோவை காட்டுன்னு வேற சொல்லுவா. நான் உன் போட்டோவை காட்ட முடியுமா? இல்ல நான் வேற யாராவது ஒரு பொண்ணோட போட்டோ காட்டி இதான் என் ஒய்ஃப்னு சொல்லி யாழ்னி ஏமாத்தவ செய்யட்டும். இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுல்ல. அப்புறம் நான் என்ன பண்றது? அதனாலதான் எதுக்கு வம்புன்னு எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டேன். நல்லதா சமாளிக்கிறேன். ஏய், நான் ஒன்னும் சமாளிக்கலாம் இல்ல. நான் என் பிரச்சனையை தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பேசாம நமக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிரு. ஆமா, வீட்டுல தான் நம்ம 2 பேர் புருஷன் பொண்டாட்டி, ஆபீஸ்ல நீ எம்டி, நான் ஸ்டாஃப்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கல. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணு. இல்ல என்ன என் போக்குல விட்டுரு. எது என்ன சொன்ன? உன்னை உன் போக்குல விடணுமா? விடுறேன்டா. என்கிட்டயே கராத்த காட்டுறியா? இப்போ உனக்கு இருக்குடா கும்பு. ஐயோ 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 வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டு இத பண்ண மாட்டேன் விட்டு. அவனே, இது உனக்கு ட்ரெய்லர் தான். இனிமே எவனுக்காவது கல்யாணம் ஆகலன்னு சொன்ன கொய்யால மெயின் பிக்சரை காட்டிடுவேன். அம்மாடி, அடி பாவி. ஐயோ, தென்றல் நினைச்சு கல்யாணம் பண்ணா புயலா அடிக்கிறா. சரியான ஆட்டக்கரியா இருப்பாளோ? போறேன், போயிட்டு திரும்ப வரமாட்டேன்னு சொல்ல வரேன். ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிடுற போல இருக்கு. அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? என்னோட வேண்டுதல் எல்லாமே எப்படியாச்சும் என் மாமியாருக்கு நல்ல புத்திய கொடுன்னு சொல்லிதான் வேண்டிக்குவேன். என்னடி திமிரா? முதல்ல யார் வந்து வம்பிழுத்தது? எப்படியாவது என் சொத்தை அபகரிக்கிறதுக்காகத்தானே உன் பையனையும் உன் மருமக தென்றலையும் திட்டம் போட்டு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க. உங்க சொத்து மேலையெல்லாம் எனக்கும் ஆசை கிடையாது, என் பையனுக்கும் ஆசை கிடையாது, என் மருமகளுக்கும் ஆசை கிடையாது. அப்போ என்னை எப்படியாவது டார்ச்சர் பண்ண சொல்லிதானே உன் பையனையும் மருமகளையும் என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா என்ன? நீங்களே அவங்கள வெறுப்பேத்தி அவங்க கிட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்கல்ல. பேசுடி பேசு. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படி பேசுறதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய தடவை நீங்க சவால் விட்டுருக்கீங்க மாமியாரே. ஆனா எதையுமே நீங்க ஜெயிச்ச மாதிரியே தெரியலையே. இந்த சவால்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்டி. மாமியாரே, எதை வச்சு நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? எல்லாம் நிலாவை வச்சுதான். நிலாவையா? ஆமா, போக போக நிலாவை எனக்கு சாதகமா பயன்படுத்தி அவளை தென்றலுக்கு எதிரா திருப்பி விட்டு தென்றலுக்கும் நிலாவுக்கும் பெரிய சண்டைய உருவாக்க போறேன். இதெல்லாம் உங்களால முடியுமா மாமியாரே? தென்றலையும் நிலாவையும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்கள மாதிரி ஒரு அன்பான அக்கா தங்கச்சிய நீங்க பார்க்கவே முடியாது. அவங்க எவ்வளோ பெரிய பாசமான அக்கா தங்கச்சியா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் நினைச்சேன்னா அவங்க 2 பேரையும் ஒரே நிமிஷத்துல எதிரிகளாக்கி காட்டுவேன். முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். தேவையில்லாம இதுல எப்படியும் நீங்க அவமானப்படதான் போறீங்க. நீங்க ஏதாவது சொல்லி நிலாவை தென்றலுக்கு எதிராக திருப்பி விட்டாலும் தென்றல் ரொம்ப புத்திசாலி, அவ ரொம்ப பக்குவமான பொண்ணு. அவ அவளோட தங்கச்சிக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாரா தான் இருப்பா. அப்படியெல்லாம் சொல்லிடாத சாரதா. எல்லா மனுஷங்களும் ஏதாவது ஒரு தருணத்துல நிதானத்தை இழந்துதான் ஆகணும். தென்றல் மட்டும் இதுல விதிவிலக்கா என்ன? நான் ஏதாவது பண்ணி தென்றலோட நிதானத்தை இழக்க வச்சு அவளுக்கும் நிலாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி
நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. சவாலா? சவால் தாண்டி. ஓகே, முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க. கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன். ஆனா இந்த விஷயத்த நீ தென்றல் கிட்டயோ நிலா கிட்டயோ சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம்லாம் உங்கள மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். நான் வாக்கு தரேன். தென்றலையும் நிலாவையும் உங்களால எந்த சூழ்நிலையிலையும் பிரிக்கவே முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையை கூட உங்களால உண்டு பண்ண முடியாது. ஏன்னா தென்றல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஓ நம்பிக்கை பலிக்குதா இல்ல என்னோட சாணக்கியத்தனம் பலிக்குதான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். இது நம்ம கார் தானே? ஆமா மேடம், இது நம்ம கார் தான். யாரு காரை இங்க வர வச்சது? நீங்களா? இல்ல மேடம். மேடம், ஆகாஷ் தான் உங்களுக்காக கார் அமைச்சிருக்காரு. ஆகாஷா? நான் கார் கேட்கலையே. இல்ல மேடம், நீங்க இப்போ ஒரு கம்பெனியோட எம்டிங்கிறதுனால நீங்க இனிமே கார்ல தான் போகணும் வரணும்னு சொல்லி ஆகாஷ கார் அமைச்சு வச்சாரு. உங்களுக்குன்னு தனியா ஒரு கார் வாங்குற வரைக்கும் உங்களை இந்த காரையே யூஸ் பண்ணிக்க சொன்னாரு. சித்து, நான் கார்ல போனா நீங்களா எப்படி போவீங்க? பரவாயில்ல மேடம், எனக்கு தான் பைக் இருக்குல்ல, நான் பைக்ல வந்துடுறேன். நீங்க போங்க. Bye, பாய் Situ. மேடம். பாய் மேடம். பாய் பாய். பை பை. மச்சான், தென்றல் மேல ஆகாஷ்க்கு எவ்வளவு அக்கறை பாத்தியா? ஆமாண்டா, தென்றல் கேட்காமலே ஆகாஷ் கார் அனுப்பிச்சிருக்காரு பாத்தியா? பின்ன எம்டினா சும்மா வாடா.